சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மெயினா இருந்துட்டு சீதாவோட தாலி செயினை ஒருத்தர் அறுத்துட்டு போயிட்டாங்கங்க. யாருன்னு நானும் துரத்திட்டு போய் பார்த்தா நம்ம வீட்டுக்கு குறி சொல்ல வந்தாங்கல்ல அந்த லேடி தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. விஜய் இருந்துட்டு இவ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக இவ தங்கச்சியை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. யார் ட்ராமா பண்ணுறாங்க, யார் உண்மையை பேசுகிறாங்கன்னு நான் ஆதாரத்தோட நான் காட்டுறேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் மேலே தப்பு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அப்போ ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டில் ஏன் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. முதல்ல நீ போய் ஆதாரத்தோட வா, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு எல்லாமே என் புருஷன் மட்டும்தான் அப்படியே சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாமா மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட நான் அதிகமாகவே மாமாவை மதிக்கிறேன். ஏன்னா அவரை நான் என் அப்பா மாதிரி பார்க்குறேன், என் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கேன். அவருக்கு ஒன்று உடனே தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். மற்றபடி வேறு யார் சொல்கிறதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆதாரத்தை தேடி போகிறாங்க. அங்கே ஒரு கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மீனா சொன்னது எல்லாமே உண்மை. அதுக்கடுத்து தான் அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்களோ உங்களை கையும் காலமாக பிடிச்சிட்டு வராங்க. விஜயா பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.